ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 2 முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா: தேங்காய், சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறமா 3 முட்டை எடுத்து வேக வச்சு ஒரு முட்டையை 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். முருங்கைக்காவையும் போட்டுக்கிறேன். இப்போ இதில் தேவைக்கு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து இதை வேக விட்டுறணும். இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை நம்ம ஜாரில் போட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது மேலே போட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. அப்போ இந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. இந்த தண்ணி வற்றுறது வரைக்கும் இதை வேக விட்டுருங்க. இப்போ தண்ணி வற்றிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை போட்டுக்கலாம். போட்டு மேலாக்கா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த முட்டை உடையாதது மாதிரி இதை கலந்து விட்டுக்கணும். ரொம்ப போட்டு கலர்னிங்கன்னா முட்டை உடஞ்சிரும். அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.